மெமரீஸ். 83 பண்ணும்போது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. தட் இந்தியாஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் பண்றோம் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து ஒரு கிரிக்கெட் தெரிஞ்சவங்க ஒரு 500 பேர் இருக்காங்கன்னா, நிச்சயமா அந்த படத்த 500 பேரும் பார்த்துருப்பாங்க. கண்டிப்பா. ஸோ அது இல்லாம இன்னைக்கு நான் வந்து கொஞ்சம் அப்பப்போ கிரிக்கெட்லாம் விளையாட போவேன். அப்போ அந்த கிட்ஸ்லாம் வந்து தே வில் பி பிராக்டிசிங். ம். ஆ அப்போ இந்த இந்த குட்டி குட்டி நண்பர்கள் வந்து பேட் சைஸ் தான் இருப்பாங்க. பேட்ட விட இன்னொரு ஒரு 2 இன்ச்சு ஹைட்டா இருப்பாங்க. ஸோ ம். அவங்க வந்து இந்த 83 படத்தெல்லாம் பார்த்துட்டு பயங்கரமா அப்ரிஷியேட் பண்றது, அம் வி எனக்கு வந்து சுனில் கவாஸ்கர் பார்த்தாரோ, இல்ல ஸ்ரீகா பார்த்தாரோ, ம். கபில் தேவ் பார்த்தாரோ, இந்த மாரி பெரிய பெரிய புள்ளிங்கள்லாம் பார்த்துட்டு அதெல்லாம் என்ஜாய் பண்ணியிருக்காங்க. கிரேட். பட் த ரியல் ஹேப்பினஸ் இஸ் வீட்ல இருக்கிற குட்டி குட்டி நண்பர்கள் வந்து எஸ். அந்த படத்த பார்த்துட்டு, "ஜீவா அங்கிள் என் கேப் பாகல" அப்படி இப்படின்லாம் சொல்லும்போது, உண்மையிலே எனக்கு வந்து அது ஒரு பிக்கஸ்ட் அவார்ட் அப்படின்னு எஸ். நெனைக்கிறேன். 83க்கு வந்து நெறைய பேர் சொன்னாங்க, உங்களுக்கு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் அது இதுன்னு பயங்கரமான அவார்ட்லாம் கிடைக்கும்னு. பட் தி ரியல் அவார்ட் இஸ் கிட்ஸ் மத்தியில போய் ரீச் ஆச்சு. எஸ். அண்ட் இன்ன வரைக்கும் நெறைய பேர் அது ரிப்பீட் ஆடியன்ஸ் நெறைய இருக்கு. Netflixலேருந்துலாம் எங்களுக்கு ஆமா. வீவ் காட் அ லாட் ஆஃப் ரிவ்யூஸ் அண்ட் எங்க வீட்லயே அத வந்து அவ்வளோ வாட்டி பார்த்துட்டாங்க. சாதாரணமா என் வீட்ல ஒரு படம் நல்லா இல்லன்னா அத பார்க்க மாட்டாங்க.